எனக்கு அம்மாவுக்கு நான் அந்த மாதிரி தான் இருக்கிறோம். அப்பா வந்து இருக்கார், பட் எங்கள் கூட இல்லை. ஒரு 4 இயர்ஸாக வேறு ஃபேமிலியோடு இருக்கிறாரு. அதிலிருந்து தான் நிறைய டிப்ரெஷன்ஸ் தான் அதுவும். ஏன்னா அப்பா இல்லாத பசங்களுக்கு ஒரு வழி தெரியும், அது ரொம்ப கொடுமை நரகம். ஏன்னா அப்பாவோட சென்சிட்டிவிட்டி வந்து ஒரு பையனுக்கு இல்லை அப்படின்னா அவன் வளர்றதே எதுவுமே தெரிஞ்சுக்காமல் மைண்ட் செட் இல்லாமல் தான் வளருவான். அந்த மைண்ட் செட்டில் தான் நான் இருந்து வந்திருக்கேன். நிறையா இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்கிறேன். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி தான் அப்பா இல்லைங்கிற ஒரு குறை எங்கள் அம்மா இன்ன வரைக்கும் பண்ணிகிட்ருக்குறாங்க. எங்கள் அம்மாவுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது, உடம்புல நிறையா பிரச்சனைகள் இருக்குது. எங்கள் அம்மா நான் வேலைக்கு போகாமல் தடுத்து நிறுத்தி இப்போ நான் அவ்வளோ போயிட்டு வந்துட்டுருக்கேன். எனக்கு நிறைய கஷ்டம் இருக்குது, பட் அம்மாவுக்கு நான் வந்து கஷ்டத்தை இல்லாமல் நான் நல்லா வேலை செய்கிறேன் அப்படின்னு சிரிச்சுட்டு பண்ணிடுவேன். ஏன்னா பசங்களோட லைஃப் அப்படி தான் இருக்கும். டிப்ரெஷன் இல்லாமல் அம்மாக்கிட்ட ஜாலியாக போகிறேன் ஜாலியாக வரேன் தான் இருப்பாங்க. அதனால் எங்கள் அம்மா பொறுத்த வரைக்கும் எனக்கு எப்பவுமே உயிர். அது எல்லா பசங்களுக்கும், எங்களை மாதிரி இருக்க பசங்க எல்லாத்துக்குமே உயிர். அவ்வளோதான் நினைக்கிறாங்க. இவன் பார்க்க பெரிய ஆள் பணக்கார அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்பா விட்டு போனதுக்கப்புறம் நான் வந்து ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்கிறேன், கஷ்டம்னா என்னன்னு தெரிஞ்ச ஒரு வேலை வந்து செருப்பு கடைக்கு போனேன். அப்போ வந்து அம்மா கொஞ்சம் மென்டலி அப்செட்டில் இருந்தாங்க. அவங்க அப்செட்டாக இருந்ததுக்கப்புறம் அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா அந்த டிப்ரெஷன் அம்மா இருந்ததுனால சரி அம்மா எதுவும் கேட்க முடியாதுன்ட்டு நானும் ஒர்க் தேடி பண்ணேன். 2வது வந்து பார்த்திங்கன்னா இன்ன வரைக்கும்